தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றது குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் திருமாவளவன் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார், வருகின்ற விமர்சனங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றக்கூடும் என்பது பற்றிய பதிவு இது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. முதல் கட்ட அந்த அமைச்சரவைக்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுகின்ற பொழுது ஆதரவளித்தவர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னதாகவே தாவேகவை சேர்ந்தவர்கள், இன்னும் குறிப்பாக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அந்த இரண்டாவதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் தங்கள் முடிவுகளை அறிவிப்பதில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டதால் உடனடியாக அந்த அமைச்சரவையில் இடம்பெற முடியலை. இதற்கிடையில் இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய முடிவை அறிவித்தன, தாவேக அரசில் இடம்பெறுவது என்ற அந்த முடிவு. இந்த நிலையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அந்த கட்சியின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய அந்த விமர்சனங்கள் ரொம்ப கடுமையாக சமூக வலைதளங்களில் இருக்குது. இந்த நிலையில் இன்று அக்கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு அவர்கள், அதாவது திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு சமூக நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த அளவிற்கு விமர்சனங்கள் வைக்கப்படுது திருமாவளவன் மீது அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது ஏன் எந்த அளவுக்கு வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஆதரவு தளத்திலிருந்து இயங்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு விமர்சனங்களை அந்த கட்சியின் மீது வைக்கிறது? குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகியான ஆ ராசா அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் இட்ட ஒரு பதிவு நாகரிகத்தினுடைய எல்லையை தாண்டி விட்டது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அதற்கான எதிர்ப்பு கிளம்பியது. அந்த எதிர்ப்பிற்கு பிறகு ஆ ராசா அவர்கள் அந்த பதிவை நீக்கியிருக்கிறார். அதாவது விசிகேவும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற்றது குறித்து அவர் சொன்ன அந்த சொற்கள் இருக்குல்ல, அது நாகரிகத்தினுடைய எல்லையை தாண்டிய ஒன்றாக இருந்தது அப்படின்னு வந்த எதிர்ப்பை தொடர்ந்து அவர் அந்த பதிவை நீக்கியிருக்கிறார். அது தவிர்த்து நம்ம சொல்கிறது ஆ ராசாவினுடைய பதிவு. அதை தவிர்த்து திமுகவை சார்ந்தவர்கள், திமுக இணையதளத்தில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய தொடர் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இது விமர்சனம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னால் விமர்சனங்கள் பண்ணலாம் யாருனாலுமே. இவர்கள் எங்கள் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றார்கள், ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவு சரியில்லை, இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டுமா என்பதை தீர யோசித்திருக்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை வைப்பதில் தவறில்லை. ஆனால் அது ஒரு தனி மனித தாக்குதலாக அல்லது ஒரு எல்லை தாண்டி ஒரு விமர்சனமாக போகின்ற பொழுது அது ஏற்கத்தக்க ஒன்றாக இல்லை அப்படிங்கிறத நம்ம முக்கியம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்ப காலம் தொட்டே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அரசியல் கட்சியாக பரிமணித்த பிறகு, இயக்கத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்த பிறகு ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், அதிகாரத்தில் நாம் இருக்க வேண்டும், அதிகாரம் நம் கைக்குள் வருகின்ற பொழுதுதான் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய முடியும். வெறுமனே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அல்லது தேர்ந்தெடுக்கப்படுறோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறோம் என்பதை தாண்டி, ஒரு பிரதிநிதி என்பதை தாண்டி அதிகாரமிக்க பதவியிலே அமர்கின்ற பொழுதுதான் அப்போ அந்த மக்களுக்கு நாம் சில ப்ராமிசஸ் கொடுத்துருப்போம்ல, உறுதிமொழி, அதை நம்ம செய்ய முடியும். அந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய பயணம் அப்படிங்கிறதே அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணம்தான் அப்படின்றத அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றதை அவர்கள் கருதி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த முடிவும் கூட அந்த கட்சியோ விசிகேவோ திருமாவளவனோ உடனடியாக ஒரு எடுத்த முடிவாக நம்ம பார்க்க முடியல. அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதற்கும் ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டார்கள். அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தாவேக சார்பில் வைக்கப்பட்ட பிறகும் கூட அதற்கும் அவர்கள் உடனடியாக அந்த முடிவை எடுத்து விடவில்லை. பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு அல்லது அந்த கட்சியினுடைய உயர்நிலை குழுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். எனவே
உடனடியாக தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது, இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இதை நம்ம தவற விடக்கூடாது என்றெல்லாம் எண்ணாமல் யோசித்து எடுத்தப்பட்ட ஒரு முடிவாகவே நாம பார்க்க முடிகிறது. இதில் மாற்று கருத்து நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகளாக ஒரு கட்சி நடத்தப்படுது, அதில் தொண்டர்கள் பங்களித்து கொண்டிருக்கிறார்கள், பல போராட்டங்களை பண்ணுறாங்க, சமூக சார்ந்து பல்வேறு விஷயங்கள் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் விடுதலை சிறுத்தை கட்சியாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியாக இருக்கலாம். இந்த கட்சிகள் தொடர்ந்து அரசியல் களத்தில் இருந்தாலும் கூட அந்த கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது, ஒரு அமைச்சரவையில் யார் அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அழைத்து, உங்களுக்கு நாங்கள் இந்த பிரதிநிதித்துவத்தை அளிக்க விரும்புகிறோம், நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த வாய்ப்பை தவற விடுவது சரியல்ல அப்படிங்கிறதா ஒரு பொதுவான பார்வை. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு அது உள்ளே வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாண்டி இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சி என்பது காலம் காலமாக மிகச்சரியாக சொல்லுவது அண்ணா காலம் தொட்டே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு இந்த நிலைப்பாட்டில் விலகாது இருந்து கொண்டிருக்கூடியவர்கள். பெரும்பாலும் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு காதர் மீனவரை கூட நாம் தேர்தல் காலம் அந்த காலகட்டத்தில் நேர்முகம் செய்யும்போது அவர் சொன்னார், 2 சீட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்கள் 4 கேட்டோம், அவங்க 2 கொடுத்துருக்குறாங்க, 1 சீட்டு கொடுத்தாலும் கூட, இல்லை சீட்டு இல்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் திமுக விட்டு விலக மாட்டோம், இது ஏன்னா இது நான் காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற பதிலை நாம் தினமணி சார்பாக செய்த அந்த நேர்காணலில் தெளிவாக திரு காதர் முகில் வெளியிட்டிருந்தார். அதனால் அவருடைய நிலைப்பாடுங்கிறது. ஆனால் அவர்கள் அதிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஸோ அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள், அல்லது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அல்லது தொண்டர்கள் அதை விரும்புகிறார்கள், இப்படி ஒரு வாய்ப்பு வருகிறது, நாம் பங்கெடுப்போம் என்று சொல்கின்ற பொழுது அவர் இசைந்து அதற்கு சம்மதம் தெரிவித்தார். விசிக எப்படியாவது தாவேக்கவுக்குள்ள வந்துவிட வேண்டும் என்று பல கட்ட முயற்சிகள் நடந்துச்சு. ஆனால் அந்த முயற்சிகளுக்கு பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் திமுக கூட்டணியில் அவர்கள் தொடர்ந்தார்கள். அந்த இடங்களில் என்ன இடம் கேட்டதுங்கிற பிரச்சனை, எத்தனை இடங்களில் பிரச்சனை இருந்தாலும் கூட அவர் திமுக கூட்டணியில் பயணித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இப்படி ஒரு வாய்ப்பு வந்த பிறகு அவர்கள் பயன்படுத்தினார், அவ்வளவுதான். இதில் கடும் விமர்சனத்திற்கான ஒரு தேவை என்பது எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இதற்கு முன்னால் இந்த மாதிரியா நடக்கலையா என்று பார்த்தால் நிறைய நடந்திருக்குது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிங்கிறது நடந்திருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றிலே இருக்குது, நம்ம நாட்டோடைய அரசியல் வரலாற்றிலே எடுத்து பார்த்தோம்னா பல காலகட்டங்களில் தேர்தல் இப்போ அரசியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைக்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான். நீங்கள் அரசியல் அறம் நேர்மை இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தோம்னா அது கேள்விக்குள்ள ஆக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு முடிவெடுப்பது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய உரிமை சார்ந்த விஷயம். தங்கள் இருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையில் விசிக அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தகைய ஒரு முடிவை எடுத்து அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்கிறார்கள். இன்னும் இடதுசாரிகள் பார்வையில் சொல்ல போனால், இப்போதுதான் அவர்கள் அந்த கூட்டணிங்கிற வார்த்தையை இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் சொல்கிறார்கள். ஆனால் மற்ற காலகட்டங்களில் அவர்கள் சொன்ன பதில் அப்படிங்கிறது இது கூட்டணி என்பதே அல்ல, கூட்டணிங்கிற வார்த்தையை அவங்க ஏற்க மாட்டாங்க, தேர்தல் உடன்பாடு என்று சொல்வார்கள். தேர்தல் உடன்பாடு என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்பட்டு தேர்தல் முடிஞ்சோன்னு அந்த உடன்பாடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தொடர்ந்து பயணம் செய்வது என்பது இல்லை. தேர்தல் நேரத்தில் ஒரு வீகத்திற்காக, அந்த இடங்களை பெறுவதற்காக, ஒரு நம்பிக்கையை பெறுவதற்காக உடன்பாடு செய்யணும். உடன்பாடு தேர்தல் நடக்குது, தேர்தல் முடிவுகள் வருது, முடிவு வந்த உடனே அந்த உடன்பாடு முடிந்து விட்டது, இதில் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றுதான் காலங்காலமாக இடதுசாரிகளுடைய அது பார்வையாக இருந்தது. இப்போது அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார்களா என்பது தெரியல, ஆனால் கடந்த காலங்களில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த உடன்பாடு, தேர்தல் உடன்பாடு என்பது தேர்தலோடு முடிந்தது. தேர்தலுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவு என்பது அந்த கட்சியினுடைய உரிமை சார்ந்த விஷயம். இப்போ எங்கள் வாக்குகள் மூலமாக வந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களும் அதை கிளைம் பண்ண முடியும்ல. இப்போ திமுகவினுடைய வாக்குகள் மூலமாகத்தான் இவர்கள் வந்தார்கள் அப்படி சொன்னால், இந்த சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் எங்களுடைய வாக்குகளும் உங்களுக்கு கிடைத்திருக்குல்ல, அப்போ நீங்கள் ஜெயித்திருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வெற்றியில் எங்களுடைய பங்கு இருக்குது என்று அவர்களும் கோர முடியும். இது 2 பக்கம் புரியும். அந்த அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அவருடைய வாக்கு 5000 இருந்தால் இவருடைய வாக்கு 500 இருக்கலாம், ஆனால் அது வெற்றிக்கு பயன்படக்கூடிய ஒரு வாக்காக மாறி இருக்குல்ல. அப்போ 2 பக்கமும் வருது. திரு ஸ்டாலின் அவர்கள் அதை மிக சரியாக கையாண்டிருக்கிறார். இன்று
அமைச்சரவையில் பங்கேற்ற அந்த 2 பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாது திமுகவை சார்ந்தவர்கள் மிக கவனமாக சொற்களை பயன்படுத்தணும் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறார். அது ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எனவே இந்த சூழ்நிலையில் நாம் அடுத்து மிக முக்கியமான பதிவாக வைக்க வேண்டியது, திமுக கூட்டணியில் இனியும் திருமாவளவன் தொடர்வாரா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியில் பிரதான கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவர்கள் எல்லோரும் இங்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற பொழுது காங்கிரஸ் தெளிவுபடுத்திட்டாங்க. ரொம்ப உடனடியாக அவர்கள் விலகி அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டாங்க. ஆனால் விசிகவோ ஐஎம்எல் அடுத்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட அதில் தொடர முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்பது வேறு. இடதுசாரிகள் சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம், இந்த கட்சி இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும், 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் என்பதற்காக. முன்னாடி அதே தான் விசிகாவும் சொன்னாங்க. ஆனால் இனி அவர்கள் அப்படி சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியாது. எனவே திரு திருமாவளவன் இன்று அல்லது நாளையோ செய்தியாளரை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சந்திக்கின்ற பொழுது நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்ற அறிவிப்பை அவர் வெளியிடக்கூடும் என்றுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு அரசியல் இடம்பெற்று விட்டு, ஒரு கூட்டணி ஆட்சியில் கூட்டணி அரசியல் இடம்பெற்று விட்டு இன்னொரு கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதில் அர்த்தம் இருக்காது. அவ்வளவு அரசியல் பாடம் கற்றவர் திரு திருமாவளவன். அதனால் இந்த அறிவிப்பை தான் அவர் வெளியிடக்கூடும். நாங்கள் இப்பொழுது இங்கே வந்துவிட்டோம், அந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் பணியாற்றினோம், அவர்கள் மூலமாக நாங்கள் இந்த இடங்கள்லாம் பெற்றோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றதன் மூலமாக நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை தான் அவர் அறிவிக்கக்கூடும் என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் இன்னும் சில காலங்களுக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அமைச்சருடைய அந்த செயல்பாடுகள் மூலமாக, அவருடைய ஆக்கப்பூர்வமான பணிகளின் மூலமாக அந்த விமர்சனங்களை தணித்து விட முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.